எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? விடிய காலம் பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு. கரண்ட்டு வேறு இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சிகிட்ருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூங்கிட்டுருக்கிறாரு. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம் படபடன்னு கேட்குது. யாரான்னு போய் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஒரு குடிகாரன் நின்றுக்கிட்டு, ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படிங்கிறான். என்ன உனக்கு உதவி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா பரவாயில்ல. போயா, இந்நேரத்துக்கு வந்து தள்ளி விடுன்னுக்கிட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னையெல்லாம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். வீட்டில் வந்து பார்த்தா வீட்டுக்கார அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு, யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எவனோ ஒரு குடிகாரன் வந்து தள்ளி விடுங்கிறான், நமக்கு இந்நேரத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வீட்டுக்காரம்மா, இந்த பாருங்க, போன வாரம் வந்து நம்ம கார் நின்றுச்சுல்ல, 2 பேரும் தள்ளி விடவும் தானே நம்ம தப்பிச்சு வந்தோம், அது மாதிரி ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும், போய் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னான்னு வீட்டுக்காரம்மா பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியுமா? உடனே எந்திரிச்சு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு, இருட்டில் கரண்ட்டு வர இல்லையே, செல்லு டார்ச் அடிச்சுக்கிட்டு கூடையை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. போயிட்டு, ஐயா என்ன இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆமையா அங்கே தான் இருக்கிறையா, என்னையா தள்ளி விடணும்னு சொன்னீங்களே, உங்கள் உதவி செய்ய வந்திருக்கேன். அங்கே பக்கத்தில் பார்க்கில் உட்காந்துருக்குறாரு ஐயா, உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க்கு உட்காந்துக்கிட்டு, ஐயா அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களான்னு பாருங்கள். வந்தது பாருங்கள் கோபம் நம்ம ஹீரோவுக்கு. அட படுபாவி பையில, இந்நேரத்தில் ஊஞ்சல் தள்ளி விடுறதுக்கு என்னை கூப்பிட்றியான்னு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுமா கற்றுக்குறோம்? உதவி செய்கிறோம் ரைட்டு தான், ஆனால் அது சரியான உதவியாக சரியானவங்களுக்கு போகுதான்னு பார்த்து செய்யணும். உதவி செய்யணும்னு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணக்கூடாது. இதில் மனைவி அப்படிங்கிற சொல்லலை, இந்த மாதிரி யாராவது ஒரு நண்பர்கள் செய்ய அப்படின்னு சொல்லலாம். தவறான ஆலோசனைகள். நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். நம்மளும் உதவி செய்ய தான் போவோம், நல்ல எண்ணத்தோடு தான் போவோம். ஆனால் எக்கு தப்பாக சில சமயம் இது மாதிரி மாட்டிக்கும். அது மாதிரி மாட்டாத மாதிரி பார்த்துக்கணுன்னா, அந்த குடிகாரன் சொல்கிறத அந்நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். அதுபோல் வாழ்க்கையில் நம்ம அப்பப்போ கொஞ்சம் யோசனை, கொஞ்சம் நிதானம், யார் சொல்கிறத கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த மாதிரி ஊஞ்சல் தள்ளி விடுற கேஸுக்கிட்டெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம். அப்படி மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம தான் யோசனை செய்யணும், நம்ம தான் சிந்திக்கணும், நம்ம தான் செயல்படணும். அந்த மாதிரி ஊஞ்சல் தள்ளி விடுற மாதிரி ஆளுங்கக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு பொழைச்சி வாழ்க்கையில் நல்லா முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.